அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்க. இன்டர்போல், 3 பாயிண்ட் ஸ்டார்டர், டம்மி காயில், ஈக்குவலைசர் ரிங்கு, லேப் வைண்டிங், டிசி மிஷின், காமுடேஷனு, டிசி சண்ட் மோட்டர், வேவ் வைண்டிங். இன்டர்போல் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவாங்க? இன்டர்போல் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவாங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சீங்களா? ஆர்மேச்சர் ரியாக்ஷன் கட்டாயமா படிக்காம இருந்திருக்க மாட்டீங்க. எங்க யூஸ் பண்ணுவீங்க? டிசி டிசி மிஷின் காமுடேஷன்ல யூஸ் பண்ணுவீங்க. எது அப்படின்னா இன்டர்போல. அப்ப ஃபர்ஸ்டுக்கு வந்து என்னது 2. இதுல பாருங்க, ஃபர்ஸ்டுக்கு 2 வந்துன்னா ஒன்னா பி வரலாம், அப்படி இல்லைன்னா என்ன வரலாம், டி வரலாம். அப்ப பியும் டிலையும் காமனா எது எது இருக்கு? செகண்ட் இருக்கு. அடுத்தது சி. ஒன்னா சி அல்லது டிக்கு ஆன்சர் சொன்னா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆன்சர்ஸை போட முடியும். அப்ப டம்மி காயில் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவீங்க? டம்மி காயில்ங்கிறது 4 அல்லது 1? வேவ் வைண்டிங்கா லேப் வைண்டிங்கா? டம்மி காயில் எங்க யூஸ் பண்ணுவீங்க? வேவ் வைண்டிங். டம்மி காயில்ங்கிறது எங்க யூஸ் பண்ணுவீங்க? வேவ் வைண்டிங்ல யூஸ் பண்ணுவீங்க. அப்ப வேவ் வைண்டிங் அப்படின்னா 4 எதுல இருக்கு? சிக்கு 4. அப்ப ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். என்ன வரும்? ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். டிங்கிறது வராது. சரிங்களா? ஏன்னா டம்மி காயில் அப்படிங்கிறது வேவ் வைண்டிங், ஈக்குவலைசர் ரிங் அப்படிங்கிறது எது? லேப் வைண்டிங், 3 பாயிண்ட் ஸ்டார்டர் அப்படிங்கிறது டிசி சண்ட் மோட்டர். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இது ரிலேட்டடா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எப்படி எல்லாம் கேட்பாங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் லேப் வைண்டிங் அப்படின்னா இட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் வைண்டிங். அதுல நம்ம ஸ்லாட்ஸ், ஒரு ஸ்லாட் கூட எம்டி இல்லாம எல்லா ஸ்லாட்லயும் வந்து என்ன பண்ணுவோம்? காயில சுத்தி வச்சிருப்போம். லேப் வைண்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் வைண்டிங். ஆனா வேவ் வைண்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அண்ட் இன்கம்ப்ளீட்டட் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஸ்லாட்ல சுத்தி இருப்போம், சில ஸ்லாட்ஸ்ல வந்து என்ன பண்ணிருப்போம்? எம்டியா விட்டுருப்போம். சார் அப்படி எம்டியா விட்டு போலாமே சார், அது என்ன சார் பிரச்சனை அப்படின்னா மிஷின் சுத்துறப்ப மெக்கானிக்கலா பேலன்ஸா இருக்காது. சரிங்களா? மிஷின் ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் வெயிட் அதிகமா கொடுத்துறீங்க, இன்னொரு பக்கம் வெயிட் இல்ல. அப்ப மிஷின் ப்ராப்பரா சுத்துமா? சுத்தாது. அப்ப அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா டம்மி காயில் சுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த டம்மி காயில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுத்துவாங்க. இது வந்து பிசிக்கலா இருக்கும், ஆனா எலக்ட்ரிக்கலா கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா பண்ணிருக்க மாட்டாங்க. சும்மா சுத்தி மட்டும்தான் வச்சிருப்பாங்க, அதுக்கு எந்த கனெக்ஷனுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப அந்த டம்மி காயில் வந்து எதுலதான் யூஸ் பண்ணுவோம்? வேவ் வைண்டிங்ல யூஸ் பண்ணுவோம், லேப் வைண்டிங்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் லேப் வைண்டிங்ல யூஸ் பண்ண மாட்டோம்னா அது ஃபுல்லா நம்ம ஒரு ஸ்லாட் கூட விடாம எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருப்போம்? சுத்தி வச்சிருப்போம். அதனால வேவ் வைண்டிங்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? டம்மி காயில யூஸ் பண்ண மாட்டோம். சாரி, லேப் வைண்டிங்ல யூஸ் பண்ண மாட்டோம். எதுலதான் யூஸ் பண்ணுவோம்? வேவ் வைண்டிங்ல யூஸ் பண்ணுவோம். அந்த வேவ் வைண்டிங்ல எதுக்காக டம்மி காயில யூஸ் பண்றோம் அப்படின்னா டு அச்சீவ் த மெக்கானிக்கல் பேலன்ஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டம்மி காயிலுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா டு அச்சீவ் த மெக்கானிக்கல் பேலன்ஸ். சரிங்களா? மெக்கானிக்கல் பேலன்ஸ்ங்கிற ஒரே ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் டம்மி காயில் யூஸ் பண்றோம். அதை தவிர வேற எதுக்குமே அது கிடையாது. பிசிக்கலா இருக்கும், ஆனா எலக்ட்ரிக்கலா கனெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. என்னதுங்க சார்? கண்டக்டிவிட்டி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சும்மா கனெக்ஷனே கொடுத்துருக்க மாட்டோம். ஸ்லாட்ல காயில நம்ம சுத்துறோம் பாத்தீங்களா, அது சும்மா அப்படியே சைட்ல மெக்கானிக்கல் பேலன்ஸ்க்காக தான் சுத்தி வச்சிருப்போம், ஒரு டம்மியா. மற்றபடிக்கு அதுல எந்த ஒரு இதுவும் இருக்காது. அடுத்தது ஈக்குவலைசர் ரிங்க்னு சொல்லியிருக்காங்களா சார்? ஈக்குவலைசர் ரிங்கோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிஷின்ஸ்ல சர்க்குலேட்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் வந்து என்ன ஆகும்? ஃப்ளோ ஆகும். இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் எதனால சார் மிஷின்ஸ்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அன்பேலன்ஸ்டு ஃப்ளக்ஸ், அன்பேலன்ஸ்டு வோல்டேஜ் காரணமா வந்து என்ன ஆகும்னா சர்க்குலேட்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஏன்னா லேப் வைண்டிங்ல மோர் நம்பர் ஆஃப் பேரலல் பாத் இருக்கு. மோர் நம்பர் ஆஃப் பேரலல் பாத் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்கும் ஈக்குவல் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஈக்குவல் ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது. இதனால வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்? அன்பேலன்ஸ்டா ஃப்ளக்ஸ், அன்பேலன்ஸ்டா வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இதனால என்ன ஆகும்னா ஒரு கரண்ட், தேவையில்லாத கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த தேவையில்லாத கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா காப்பர் லாசஸ், ஹீட் லாசஸ் அதிக ஆரம்பிச்சிடும். அதை வந்து மினிமைஸ் பண்ணும். அதை மினிமைஸ் பண்றதுக்காக தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஈக்குவலைசர் ரிங் யூஸ் பண்றோம்.
சரிங்களா? ஈக்குவலைசர் ரிங் எதுக்காக யூஸ் பண்றோம்? டு அவாய்ட் த சர்க்குலேட்டிங் கரண்ட் அவாய்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். அதுவும் எங்க தான் யூஸ் பண்றோம்? லேப் வைண்டிங்ல தான் யூஸ் பண்றோம். ஏன் சார் வேவ் வைண்டிங்ல யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அங்க தேவையே இருக்காது. ஏன் அப்படின்னா இங்க நிறைய பேரலல் பாத் இருக்கிறதுனாலதான் அன்இக்குவல் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அன்இக்குவல் பிளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வருது. வேவ் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரலல் பாத் தான். கரண்ட் பிரிச்சு கொடுக்கறதுல அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்க அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? நியூட்ரலைஸ் ஆயிரும். அதனால அவங்க ஈக்குவலைசர் ரிங்குக்கான வேலையே கிடையாது. சரிங்களா? அப்ப ஈக்குவலைசர் ரிங்குங்கிறது எதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க? லேப் வைண்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. டம்மி காயிலுங்கிறது எதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க? வேவ் வைண்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஈக்குவலைசர் ரிங் இன்னொரு வேலையும் பண்ணும். என்ன வேலை பண்ணும் அப்படின்னா டு அவாய்ட் த அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கரண்ட். சரிங்களா? அன்இக்குவல் கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை அவாய்ட் பண்றதுக்காகவும் ஈக்குவலைசர் ரிங் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டு ஹெல்ப் த ஸ்பார்க்லெஸ் காமுடேஷன். சரிங்களா? ஸ்பார்க் வராம இருக்கிறதுக்காகவும் இந்த ஈக்குவலைசர் ரிங்கை யூஸ் பண்ணுவாங்க. டு ஹெல்ப் ஸ்பார்க்லெஸ் காமுடேஷன். அதே மாதிரி நான் டம்மி காயிலுக்கான பர்பஸும் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஈக்குவலைசர் ரிங்கான பர்பஸும் சொல்லிட்டேன். ஈக்குவலைசர் ரிங் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம்னா டு அவாய்ட் அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கரண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து என்னது? டு ஹெல்ப் ஸ்பார்க்லெஸ் காமுடேஷன். அதே மாதிரி இங்க சர்க்குலேட்டிங் கரண்ட்டை மினிமைஸ் தான் பண்ண முடியும், நல்லிஃபைலாம் பண்ணவே முடியாது. சர்க்குலேட்டிங் கரண்ட் உங்களால குறைக்க தான் முடியும். 50 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுதுன்னா 10 ஆம்பியரா குறைக்கலாம். 0 ஆம்பியர்லாம் பண்ண முடியும். சர்க்குலேட்டிங் கரண்ட்னா வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் போலாமா? இன்டர்போல்ஸ் தெரியும். இன்டர்போல்ஸ் அப்படிங்கிறது டிசி மிஷின்ஸ்க்கான காம்புடேஷனு. அதே மாதிரி 3 பாயிண்ட் ஸ்டார்டர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிசி சண்ட் மோட்டரை ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? டிசி சண்ட் மோட்டரை ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 பாயிண்ட் ஸ்டார்டர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா டிசி சீரிஸ் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதே 3 பாயிண்ட் ஸ்டார்டருக்கு பதில் 2 பாயிண்ட் ஸ்டார்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து என்னது? டிசி சண்ட் மோட்டர். அதே 4 பாயிண்ட் ஸ்டார்டரும் டிசி சண்ட் மோட்டர் தான். ஆனா அது ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் போலாமா?